ஆண்டவரை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு உதவியாக சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம், புக் ஆஃப் சாம், சாப்டர் 23. அதை படிப்பதற்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். Blessed is he that readeth, they that heareth the words of this prophecy and keep those things which are written therein, for the time is at hand. இப்போ ஆண்டவராகிய இந்த வார்த்தையை, ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கின்ற வார்த்தையை படிக்கிறவன், கேட்கிறவர், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான். அதில் என்ன 3 காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது: படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள். படிக்கிறவர்கள், நாம் ஒரு வசனத்தை சொல்லும்பொழுது எடுத்து வேகமாக படிக்கணும். படித்தாலே என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ். படித்தாவே போதும், ஆசீர்வாதம். அதை படித்ததை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம அதை இருதயத்துக்குள்ளாக கேட்கும்போது அடுத்தபடி அதை விட அதிக ஆசீர்வாதம். 3வது கீப்பத், அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் முழுமையான ஒரு ஆசீர்வாதம். படித்தாவே ஆசீர்வாதம், அதை கேட்டால் ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லாமல் அதன்படி நடந்தால் மிக அதிகமான ஆசீர்வாதம். ஆகவே நம்ம படிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. வசனங்கள் சொல்லும்போது நாம் எடுத்து படிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். ஆகவே இந்த ஆராதனை வேளையில் 23ஆம் சங்கீதம் எல்லோரும் மாறி மாறி சத்தமாக வாசிக்கலாம். The Lord is my shepherd, I shall not want. He restoreth my soul, he leadeth me in the paths of righteousness for his name's sake. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். I am the good shepherd, for good shepherd giveth his life for the sheep. 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். I am the good shepherd, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். I am the good shepherd and know my sheep and known of mine. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நமக்கு தருவாராக. தேவன் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். The Lord is my shepherd. தாவீது சொல்லும்போது தேவன் என்னுடைய மேய்ப்பனாக காணப்படுகிறார் என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் நாட்டில் மேய்ப்பர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமானது. அவர்கள் விவசாயம் செய்தார்கள், ஆடுகளை மேய்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மோசே கூட சீன் வனாந்தரத்திலே அவன் விரட்டி அடிக்கப்பட்டு அங்கே ஆடுகளை மேய்த்தவனாக காணப்படுகிறான். ஆடுகளை மேய்ப்பது என்பது அவர்களுடைய ஒரு தொழிலாக காணப்பட்டது. தாவீதும் கூட அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்மல்ல, ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவருடைய அண்ணன்மாரெல்லாம் போர் செய்யக்கூடிய போர் வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஆடு மேய்ப்பவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆடுகளை மேய்த்த அந்த காரணத்தினால் தேவனை கூட ஒரு மேய்ப்பராக அவர் உருவகப்படுத்தி பார்க்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், The Lord is my shepherd,
ஐ ஷால் நாட் வாண்ட் என்று சொல்கிறார். 2வது வசனம் வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். 3வது வசனம். அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He restoreth my soul, he leadeth me in the path of righteousness for his name's sake என்று வாசிக்கிறோம். மூன்றாவது வசனம் வாசிங்க. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மூன்றாவது வசனம் வாசிங்க. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது he maketh me to lie down in green pastures. வாசிங்க முதல் பகுதி. புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிற தேவன். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். புல்லுள்ள இடங்கள் சொல்லும்போது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறிப்பது தான் புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்க்கிறார். ஆகவே இந்த மேய்ப்பனானவன் ஆடுகளை அவன் மலை மீது கொண்டு சென்று புல் இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த ஆடுகளை நன்றாக மேய்க்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கடுத்து அந்த பகுதியில் வாசிக்கும் போது he led me beside still water, அமர்ந்த தண்ணீர் எண்டையிலே அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அமர்ந்த தண்ணீர் என்று பார்க்கிறோம். புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர். 3வது காரியம் நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இந்த paths of righteousness, அவர் நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார். 3வது காரியம், அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். 4வது காரியம், 4வது வசனம். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆகவே மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக தேவன் நம்மை நடத்துகிறார். அங்கே புல்லுள்ள இடங்கள் என்று நாம் பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆண்டவர் மறுமையிலே நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது அவருடைய நோக்கமாக இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே, இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக நாம் அமர்ந்திருந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மை மேய்க்கிறார் என்று வாசிக்கிறோம். அமர்ந்த தண்ணீர் அண்டலை கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தண்ணீர் அண்டலை நம்மை கொண்டு போய் விடுகிறார்? ஆகவே அது சேரும் சகதியுமான தண்ணீர் அல்ல, அல்லது அது பாய்ந்து வருகிற நீரோட்டமுள்ள தண்ணீர் அல்ல, அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும்பொழுது அது தெளிவான தண்ணீர். அழுக்கு, மாசு, மற்ற காரியங்கள் அனைத்தும் அடியாக சென்று மேலாக நல்ல நீர் இருக்கக்கூடிய தண்ணீர். நல்ல தண்ணீர் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையின்பால் நாம் பிரியம் கொள்ள செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். அங்கே பார்க்கும்போது புல்லுள்ள இடங்கள் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை முதலாவதாக ஆசீர்வதிக்கிறார். 2வது காரியம் என்ன? அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர் என்று சொல்லும்போது தெளிவான தண்ணீர், சுத்தமான தண்ணீர். ஆகவே சுத்தமான தண்ணீர் மூலமாக நம்மை குடிக்க செய்கிறார். சுத்தமான தண்ணீர் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை அலசடிப்படாமல் அது சரி, இது சரி, இந்த வார்த்தை சரி, அல்லது இவர்கள் சொல்வதுதான் சரி என்று அவர்கள் அலக்கழிக்காமல் தெளிவான நீரோடைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறார். எப்பொழுது கொண்டு செல்வார்? தேவனே நமது மேய்ப்பராக இருக்கும் பொழுது. தேவனே நமது மேய்ப்பராக இருக்கும் பொழுது தெளிந்த நீரோடை அண்டையிலே ஆடுகளை மேய்ப்பார். தேவன் நம் மேய்ப்பராக இல்லாத சமயத்தில் அந்த சரியா இருக்குது, அவர் சொல்றது சரியா இருக்குது, இவர் அற்புதமா சொல்றார், அவர் அற்புதமா சொல்றார் என்று நம்ம அலசடிப்படுவோம். தெளிந்த நீரோடை என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைக்கு சமமாக இருக்கிறது. 3வது காரியம் என்ன சொல்றார்? the path of righteousness,
நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். அங்கே பார்க்கும்பொழுது ஆடுகளை அவர் பழக்கப்பட்ட வழியாகத்தான் அங்கே அந்த ஆட்டினுடைய மந்தைக்குள்ளாக ஆட்டின் மந்தையை அவர் அந்த வழியாக நடத்தி செல்கிறார். அங்கே மேய்ச்சல் உள்ள அந்த ஆடுகள்லாம் மேய்ந்த பிறகு அது உணவெல்லாம் கிடைத்த பிறகு சாயந்தரம், அதாவது ஈவினிங் ஆன உடனே என்ன செய்கிறாங்க, அந்த ஆடுகள்லாம் கூட்டி சென்று அங்கே ஷீப் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்டினுடைய தொழுவத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறார். பழக்கப்பட்ட பாதை தான். ஆனால் அந்த ஆடுகளோட கேரக்டர் என்னன்னு சொன்னாக்கா, மாடை கூட பார்த்துருக்குறோம். சில மாடுகள்லாம் தனியாக போகும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த ஆளே கூட ஆள் வரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, சாயந்தரம் ஆனால் என்ன பண்ணலாம், கரெக்டாக வீட்டுக்கு போயிடும். கவலைப்பட தேவையில்லை. மாடுகளை குறித்து சில ஜந்துக்களை குறித்து சில விலங்குகளை குறித்து பார்க்கும்பொழுது சாயந்தரமானால் அதோட வீட்டுக்கு தெரியும், அது பாட்டுன்னு அது போயிடும். ஆனால் இந்த ஆடுகளோட நிலைமை அப்படி கிடையாது. அது இந்த பக்கம் பார்க்கும், அந்த பக்கம் பார்க்கும். அது ஒரு அப்பாவியான பிராணி. அதை நீ நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். மேய்ப்பனானவன் முன்னாக ஆடுகளை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். பழக்கப்பட்ட பாதையாக இருந்தாலும், தினந்தோறும் அந்த ஆடுகள் செல்கின்ற பாதையாக இருந்தாலும், அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் முன்னாக செல்லவில்லை என்று சொன்னால் எப்படி வழி தப்பி போகும். ஆடுகளோட நிலைமை என்ன, வழி தப்பி போகக்கூடிய ஆடுகள், பேதமை நிறைந்த ஆடுகள். பேதமைனா இக்னரண்ட், அதுக்கு ஒரு புத்தியுள்ள ஒரு ஞானமுள்ள காரியங்கள் அதுக்கு கிடையாது. அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அலைந்து திரியும். ஆகவே நன்றாக தெரிந்த பாதை தான் இருந்தபோது மேய்ப்பனானவன் முன்பாக செல்ல வேண்டும். ஆகவே தான் என்ன சொல்றாரு, படிக்க அந்த வார்த்தையை, அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொன்னால் அவர் எப்போதெல்லாம் தன்னுடைய நாமத்தை குறித்து சொல்றாரோ அந்த இடத்துல என்ன நமக்கு தோணணும், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று தோண வேண்டும். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் சில இடங்களில் சொல்லும்போது, நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறேன், நான் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறேன், நான் யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், ஆகையால் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று அநேக வசனங்கள் நாம் பார்க்கிறோம். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளினார். மோசேயை கூட அங்கே வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் மக்கள் முரட்டாட்டம் பண்ணின போது, இந்த ஆடுகளைப் போல முரட்டாட்டம் பண்ணி திரியும் பொழுது அவரை அழிக்க நினைக்கிறார் ஆண்டவர். அப்பொழுது மோசே என்ன நினைப்புட்டார் ஆண்டவருக்கு, நீர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீரே, வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறார். நீ அழிக்க மாட்டீர், ஏன்னா நீங்க வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீர். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவர் நாமம் என்று சொன்னால் வாக்கு தத்தம் என்று அர்த்தம். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். வழி தவறி போகின்ற ஆடுகள் தான் நாம் ஒவ்வொருவரும் வழி தவறி போகின்ற ஆடுகள் தான். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நாம் வழி தவறி போகிறோம். ஆகையால் நம்ம ஏன் கோபம் கொள்ளாமல் அதே வழியிலே திரும்பவும் நல்ல வழியிலே நீதியின் பாதையிலே ஏன் நடத்தி செல்கிறார்? தம்முடைய நாமத்தின் நிமித்தம். என்ன சொல்லிட்டாரு, நான் உங்கள் தேவன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நான் உங்கள் தேவன், உங்கள் தகப்பன், உங்களை கரை சேர்ப்பேன் என்று வாக்கு தத்தம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் தான் வாக்கை நிறைவேற்றும். நீங்கள் நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ, வழி தப்பி அவரை அலட்சியப்படுத்துகிறோமோ இல்லையோ, தன்னுடைய நாமத்தின் நிமித்தம், தான் கொடுத்த வாக்கின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்த. புரியுதா வசனம்? அவர் ஏன் நீதியின் பாதையில் நாம் நடத்த வேண்டும்? தம்முடைய நாமத்தின் நிமித்தம். என்னுடைய நாமம் என்னது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களே, யாக்கோபு ஜனங்களே, பயப்படாதீர்கள், நான் கர்த்தர், நான் வாக்கு கொடுத்துட்டேன், உன்னை காப்பாற்றுவேன், கடைசி வரையும் காப்பாற்றுவேன் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். நம்ம மாறி மாறி போறோம். ஆடுகளை போல பேதமை நிறைந்தவர்களாக அங்கே இங்கே சென்று அலசடிப்படுகிறோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை சிக்குண்டு அழிகிறோம். இருந்தபொழுதும் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக என்னுடைய பேரை காப்பாற்றிக்கணும், என் பேரை காப்பாற்றணும். தகப்பன் கூட பிள்ளைகள் சொல்லுவாங்க, தருதலையா பிள்ளைகள் திரியும் பொழுது கூட
எல்லா உதவிகளும் செய்வாங்க. அவங்க அவரை கூட்டு கேட்கும்பொழுது என்ன சொல்லுவார்? என் பேர் கெட்டக்கூடாதுங்க, என் பேர் கெடக்கூடாது, அதனால் இந்த பையனை காப்பாற்றுறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய நாமத்தின் நிமித்தம், நான் கொடுத்த வாக்கு நிமித்தம், நான் கர்த்தர், நான் மாறாத 2 வாக்கு கொடுத்தேனே, அதன் நிமித்தமாக உன்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எவ்வளவு துரோகம் செய்தாலும், எவ்வளவு மறந்து அவர் திரிந்தாலும் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அவர் நடத்துகிறார். முதலாவது என்ன காரியம் பார்த்தோம்? முதலாவது நாம் பார்த்த காரியம் புல்லுள்ள இடங்கள். புல்லுள்ள இடங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டை, தெளிவான நீரோடையாகிய தேவனுடைய வார்த்தையை வாரம் வாரமும் உங்களுக்கு அநேக தரம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் படிக்கும்போது அவருடைய வார்த்தையை கொடுத்து, அமர்ந்த தண்ணீர் தெளிவான நீரை கொடுத்து உங்களை ஆற்றி தேர்ச்சி இருக்கிறார். மூன்றாவதாக அவர் செய்த காரியம் என்ன? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நாம் எவ்வளவு துரோகம் செய்தாலும், அவரை மறுதலித்தாலும் அவர் நீதியின் பாதையிலே நடத்துகின்ற தேவன். எதுக்காக நடத்துகிறாரு? நீ நல்லவன்ட்டா, நாம் ஒவ்வொருவரும் நல்ல காரியங்கள் செய்யணும்ட்டா. துரோகிகள் அவருக்கு தெரியும். பாவிகளா இருக்கையிலே தேவன் நம் ஒவ்வொருவருக்காக மரித்தார். நாம் பாவிகளா இருக்கல நம்ம ஒவ்வொருவருக்காக மரித்தார். அதோடு விட்டோமா? ஒவ்வொரு மணி துளியும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய நினைவெல்லாம் முரட்டாட்டம், நம்மளுடைய காரியமெல்லாம் முரட்டாட்டம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அதில் சுகமே இல்லை. மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, தேவனுடைய வசனம் சொல்கிறது. ஆகவே உன்னுடைய காரியங்களால் அவர் நீதியின் பாதையில் நடத்தவில்லை. அவருடைய நாமத்தின் நிமித்தம் கொடுத்த வாக்கை தான் மீறக்கூடாது என்பதற்காக அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்புறம் பாருங்க 4ஆம் வசனம், though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள் இவற்றுக்கான காரியம் உலகத்தினுடைய காரியத்தினால் ஆசீர்வதித்தார், அமர்ந்த தண்ணீரை கொடுத்தார். மூன்றாவதாக அவர் சொல்லும்பொழுது நீதியின் பாதையில் வாழ்க்கை முழுவதும் இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, நீதியின் பாதை என்று சொல்லும்பொழுது இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்த பிறகு மரண இருள், மரணத்துக்கூடாக நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் பிறந்த எவரும் மரிக்க வேண்டும். ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு எல்லோருக்கும் முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரண இருளுக்குள்ளாக ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும். மரண இருள் என்று நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆடுகளை பார்க்கும் பொழுது மலைகளிலே அவர்கள் ஆடுகளை மேய்ப்பார்களாம். அப்போது சில ஆடுகள் போய் அங்கே மறைவாக அங்கே சாயங்காலம் ஆகும்பொழுது மேய்ப்பனானவன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது சில ஆடுகள் வராது. அது என்ன பண்ணணும்? மலையினுடைய முகடுகளை போய் அங்கே தங்கிவிடும். ஒரு இருள் நிறைந்த இடமாக காணப்படுமா. இருள் சாயங்கால வேலை இருள் நிறைந்த இடத்துல மலை முகட்டிலே போய் அது சந்து பொந்துகளில் பூந்து கொள்ளும். வழி திரும்ப வர தெரியாது. ஏன்னா சாயங்காலம் ஆச்சு, கண்ணு ஒன்றும் தெரியல, கூப்பிட்டா கூட எப்படி வரதுன்னு தெரியல, பயப்படும். ஆடுகள் பயப்படும். அதுதான் அது மரணத்துக்கு ஏதுவான பயத்தை அந்த ஆடுகளுக்கு இருக்குமா, அந்த ஆடுகள் இடத்துல காணப்படுமா. மரண இருள் போன்ற அந்த பயத்தை அந்த ஆடுகள் பெறும். அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் பார்த்து தானும் ஒரு மேய்ப்பனாக இருந்தபடியால் அதை பார்த்து எழுதுகிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என்னை தேடி வருவார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக என்னை அழைத்து செல்ல, கரம் பிடித்து செல்ல வருவார். மரணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் மரிக்கிறவனுடைய எவனுடைய நிலைமையும் பயப்படக்கூடிய நிலைமை. ஐயோ நான் என்ன செய்ய போறேன், ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போறேன், ஐயோ எனக்கு சொத்துலாம் நான் விட்டுட்டு போறேன், ஐயோ எனக்கு இவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சனே, அதை பண்ணனே இதை பண்ணனே, மரணம் வருது ஐயோ என்று சொல்லி மரிக்கின்ற நிலைமை. ஆனால் ஒரு விசுவாசியினுடைய நிலைமை, கர்த்தரை மேய்ப்பராக கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன? அவர் கரம் பிடித்து அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக என்னை கூட்டி செல்வார். எவ்வளோ பெரிய ஆனந்தம் பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கர்த்தரின் கரம் என்னோடு கூட இருந்து நான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நான் பயணப்படும் பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை விசுவாசிகளாக நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் செல்லும் பொழுது, மரணம் என்னை நெருங்கும் பொழுது நான் பயப்படேன். ஏனென்று சொன்னால் கர்த்தரே என்னுடைய தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய கோலும் அவரது தடியும் என்னை தேற்றும்.
ஒரு கோல் வச்சிருப்பார் மேய்ப்பர். நான் பார்க்கும்பொழுது ஒரு கோல், அந்த கோல் முனை வந்து குறுகலாக மடங்கி இருக்கும். இன்னொரு காரியம் தடி போன்ற ஒரு காரியத்தை வைத்திருப்பார். தடி எதற்கு வச்சிருக்காரு? ஏதாவது ஒரு சிங்கமோ அல்லது ஒரு நரியோ இந்த ஆடை திருடி கொண்டு செல்ல அல்லது பற்றி கொண்டு செல்ல வரும்பொழுது தடியால் தாக்கி அழிப்பதற்கு. கோல் எதற்காக வைத்திருக்கார்? வளைவான கோல் எதற்காக வைத்திருக்கார்? மலை முக்கட்டுகளிலே இந்த வேலிஸிலே போய் அந்த செடிகளை போய் இந்த ஆடு மாட்டிக்கொள்ளும் பொழுது அதை 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 இழுப்பதற்காக அதை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அந்த தடியையும் அந்த கோலையும் இந்த ஆடுகள் பார்க்கும்பொழுது நம்பிக்கை பிறக்கிறது. நான் எதற்கு பயப்படேன்? எவ்வளோ பெரிய காரியங்கள் என்னிடத்தில் வந்தாலும் கூட நான் பயப்படேன் என்று சொல்லி தைரியமாக இருக்கக்கூடிய ஆடுகள். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறேன். இங்கே பாருங்க, ஆங்கிலத்தில் ஷேடோ ஆஃப் டெத். ஷேடோ என்று சொன்ன நிழல் என்று அர்த்தம். நிழல் என்று அர்த்தம். நிழல் எவ்வளோ நாள் இருக்கா? போயிடும், உடனே போயிடும். நிழல் என்ன எப்படி போயிடும்? நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வரும்பொழுது நிழல் போயிடும். அந்த அந்த சாவும் அப்படிப்பட்டது தான், மரணமும் அப்படிப்பட்ட காரியம் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடுது. ஷேடோ ஆஃப் டெத் என்று நாம் மரண இருளிலே பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி எவ்வளோ பெரிய நல்ல மேய்ப்பன் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஓநாய்கள் வரும்பொழுது அல்லது சிங்கம் அதை ஆடுகளை பற்றி கொண்டு செல்ல வரும்பொழுது நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், கூலியால் என்ன பண்ணுறான்? சிங்கம் வரும்பொழுது ஆட்டை திருடி கொள்ள, சிங்கம் வரும்போது நரி வரும்பொழுது அதை விட்டுட்டு ஓடி போகிறான். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுறான்? தன் ஜீவனையே கொடுக்கிறான், தன் ஜீவனையே கொடுக்கிறான். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிரேட்டர் லவ் எடுத்தவங்க வாசிங்கள். யோவான் 15:13. கிரேட்டர் லவ் hath no man that this that a man layeth his life for his friends. வாசிங்கள். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கின்ற அன்பு. ஆடுகளுக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறார். சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன் என்ன பண்றான்? ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் எந்த அன்பும் பெரிதான அன்பு அல்ல. ஆகவே அவர் ஜீவனை கொடுத்த தேவன். ஆனால் தான் அவர் சொல்றார், நான் ஜீவனை கொடுத்த தேவன். எப்படி பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ண சமாதானத்தின் தேவன். பார்த்தீங்களா? ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். அவர் எப்படி சொல்றாரு? தன்னை எப்படி சொல்றாரு? A great shepherd of the sheep. நான் சாதாரண மேய்ப்பன் அல்ல. எப்படிப்பட்ட மேய்ப்பன்? பெரிய மேய்ப்பன். எப்படி சொல்றாரு? அந்த பெரிய மேய்ப்பன் என்ன பண்ணாரா? வாசிங்கள். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் ரத்தத்தை சிந்தி நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த பெரிய மேய்ப்பன் என்ன செய்தாரு? ரத்தத்தை கொடுத்து நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் என்று தன்னை சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும்போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பெரிய மேய்ப்பன் என்று பார்த்தோம். இங்க என்னது? பிரதான மேய்ப்பன், a chief shepherd. முதல்ல கிரேட் shepherd. இங்க யார் அவரு? பிரதான மேய்ப்பன். இவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற பிரதான மேய்ப்பன். தன்னை குறித்து என்ன சொல்லும்போது சொல்றாரு? பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன் என்று சொல்கிறார். அவர் ஏன் அப்படி சொல்றாரு? தன்னை பெரிய மேய்ப்பன் என்று சொல்கிறார், பிரதான மேய்ப்பன் என்று சொல்கிறார். இப்போது மேய்ப்பர்களுடைய பங்கு யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், to the elders, மூப்பர்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? இப்ப மேய்ப்பரோட பதவியை கொடுத்திருக்காரு. அவர் ஒரு நாள் மேய்ச்சிட்டு இருந்தாரு.
தன் ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை செய்து அவர்களை மீட்டெடுத்து இப்போ அவரோட பதவி என்ன? கிரேட் ஷெப்பர்ட், பெரிய மேய்ப்பன். இன்னொரு இடத்துல சொல்றாரு சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பன். அவர் மேய்த்து இருந்தாரு. அந்த மேய்ப்பனுடைய பதவி யார் கொடுக்குறாரு பாருங்க. 1ஆம் வசனம், டு தி எல்டர்ஸ், மூப்பர்களுக்கு. வாசிங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில். 2ஆவது வசனம், உங்களிடத்துல தேவனுடைய மந்தையை மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்த்து. இப்பொழுது அவர் பிரதான மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பனாக, மந்தையின் பெரிய மேய்ப்பனாக மாறிவிட்டார். இப்பொழுது என்ன? மூப்பர்களுக்கு அந்த மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பனுடைய பதவின்னு சொல்லக்கூடாது, மேய்க்கக்கூடிய அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த மேய்ப்பர்கள் அந்த பிரதான மேய்ப்பருக்கு என்ன பண்ணலாம்? கணக்கு ஒப்புவிக்கணும். என்னது? கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த மேய்ப்பர்கள் பிரதான மேய்ப்பருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். பாருங்க, பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், அவருடைய அன்பினாலே, பெரிய அன்பினாலே நம்மை நேசித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த பெரிய மேய்ப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது? பெரியது. வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே தமது மிகுந்த அன்பினாலே, தமது பெரிய அன்பினாலே, வித் a great love, தமது பெரிய அன்பினாலே நம்மை நேசித்தார். எல்லாமே பெருசு அவர்கிட்ட, எல்லாமே பெருசு. பெரிய காரியத்தை அவர் சிலுவையிலே நாம் செய்து முடித்தார். a great and a wonderful thing he has done on the cross. சாதாரண காரியம் அல்ல. அவர் சிலுவையிலே முடித்தது நம்ம ஒவ்வொருவருக்காக செய்தது சாதாரண காரியம் அல்ல. a great thing, பெரிய காரியம். அது அற்பமான காரியம் அல்ல, பெரிய காரியம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? பெரிய அன்பு. அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய மேய்ப்பர். அது மட்டுமல்ல, அவர் பிரதான மேய்ப்பர். அவர் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். பாருங்க, ஆடுகளுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது ஒரு ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா ஆடுகளுமே புரிஞ்சுக்காது, எல்லா விஷயத்தையும் எல்லா ஆடுகளுமே புரிஞ்சுக்காது. பாருங்க, மத்தேயு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிங்கள். 15 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை கைமாயிருந்தது, அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து விளையாடும். கட்டிப்பிடித்த பின்பு அவர் சந்தோஷத்தோடு அதை தன் தோளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்பது கூட சந்தோஷப்படுவார் பெருமான் அல்லவா. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கின்றது. அதுல 100 ஆடுகள்ல ஒரு ஆடு என்ன ஆச்சு? காணாம போயிடுச்சுன்னா எப்படி? அதோடைய பேதமையினாலே. அது அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஆடு கிடையாது. கேட்கிறத மறந்துடுற ஆடு. அநேகர் நம்மை போல நம்ம மறந்துடுறோம். எவ்வளோதான் வாரம் சொன்னாலும் என்ன பண்ணுறான்? இப்படி தான் நடந்து போகணும், இந்த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் பாதையிலே நடந்து போகணும். அந்நாளைக்கு அவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தமாக அஷூரன்ஸ் பண்ணி உனக்கு சொன்னால் கூட தவறி போகிற ஆடு. இந்த ஒரு ஆடு எப்படிப்பட்ட ஆடு? அந்நாளைக்கு ட்ரெயின் பண்ணுறாரு. இப்போ ஆடுகள் எப்படின்னாக்கா, அது உடனடியாக மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுதுன்னு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு உடனடியாக கீழ்ப்படியாது. பாருங்க, அந்த மேய்ப்பன் அதற்காகவே காணப்பட வேண்டும். எல்லா விஷயங்களையும் அந்த ஆடுகளுடைய தேவைகளை, தண்ணீர் தேவைகள், உணவு தேவைகள், நோய் தாக்கும்போது அதை காப்பாற்றுவது, பிரிடேட்டர்ஸ், அதாவது சிங்கங்கள், ஓநாய்கள், நரிகள் போன்ற காரியங்கள் அதை தாக்கும்பொழுது காப்பாற்றுவது, இதெல்லாம் செய்யும்பொழுது தான் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஆடுகள் எப்போ கீழ்ப்படியும்? அந்த மாட்டோடையே கூட வாழ்வான். அவன் ஒரு மந்தையினுடைய மேய்ப்பனை போய் கேட்டாக்கா அவனுக்கு வேலையே கிடையாது. அதோடய படுத்துக்க வேண்டியதான், அதோடய போக வேண்டியதான், அதோடய சாப்பிட வேண்டியதான். ஆகவே மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்போ கேட்கும் ஆடுகள்? அதோடைய அந்த மந்தையோடைய வாழும்பொழுது தான் ஆடுகள்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்கும். ஆனால் எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணாலும் 100 ஆட்டில் ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு? கேட்காதனால தான் இஷ்டத்துக்கு ஓடி போய் என்ன பண்ணுச்சு? தொலைஞ்சி. நம்ம போல
நம்ம போல எவ்வளோதான் வசனம் கேட்டாலும் துளைந்து போகின்ற ஆடுகளாக நாம் மாறி போனோம். ஆனால் என்ன பண்ணாரு, இந்த 99 ஆடுகளையும் அவர் விட்டு அந்த ஒரு ஆட்டை என்ன பண்றாரு, தேடி போறாரு. அவர் தேடி செல்கின்ற தேவன். நாம் தொலைந்து விட்டாலும் நம்மை தேடி சென்று நம்மை காப்பாடு. அதாவது 99 ஆட்டை விட்டுட்டாருன்னு இல்லை, அது ரைச்சியஸ்னஸ்ன்னு போட்டிருக்கு. அங்கே வாசிங்க, இந்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. 99 பேரும் நீதிமான்கள் சொல்லிட்டாரு. எப்படி 99 ஆடு நீதிமான்கள், அது சொல்றத புரிஞ்சுக்குது, சொல்றத கேட்குது. ஆகவே அது விட்டுட்டு போனாலும் அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஒரு தொலைந்த ஆடு என்ன பண்ணுது, கேட்க மாட்டுது. போய் போராடி அந்த ஆட்டை கொண்டு வரார். தேவனுடைய அன்பை பாருங்க, பிரதான மேய்ப்பனுடைய அன்பை பாருங்க, பெரிய மேய்ப்பனுடைய அன்பை பாருங்க. தான் நேசித்து தன் ஜீவனையே கொடுத்த அன்பு என்று பார்க்கிறோம். நாம் கூட அந்த பேதமின் நிறைந்த தொலைந்து போன ஆடை போல காணப்படுகிறோம். ராபர்ட்னு ஒரு பையன் இருந்தான் ஒரு சண்டே ஸ்கூலில், எங்கள் சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூல் நடக்குது. அப்போ அந்த ராபர்ட் என்னன்னாக்கா எப்படின்னாக்கா ப்ரீமெச்சூர் பேபினாக்கா குறை பிரசவத்தில் பிறந்தவன். ஆகவே அவனுக்கு ஒரு திக்குவாய் உடையவன், திக்குவாய், ஸ்டாமரிங் வாய்ஸ். அவனால் தெளிவாக பேச முடியாது, நடுங்குவான், ஷை டைப் உடையவன், வெக்கப்படக்கூடியவன் ராபர்ட். அப்போ சங்கீதங்கள் புத்தகம் ஒரு நாள் அவங்க நம்ம சர்ச்சில் வைக்கிறோமா, அந்த மாதிரியான ஒரு காரியம் வந்தது. 10-15 பேர் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை மனப்பாடமாக சொல்லணும். அது சங்கீதம் 23 மனப்பாடமாக சொல்லணும். ஒருத்தவங்க ரொம்ப தைரியமாக அந்த சங்கீதம் 23 கர்த்தரின் மீட்பர் நான் தாட்சி அடையேன் உள்ளுள்ள இடங்களுமே எடுத்து அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. எல்லாம் கிளாப்ஸ் வாங்கினாங்க. இவனை அவங்க டீச்சர்னாங்க, இவன் ரொம்ப ஷையான டைப்பு, இவன் வெக்கப்படக்கூடியவன், இவனை திக்குவாய் உடையவன் சொல்லிட்டு கடைசியாக போட்டாங்க. அது 10வது ஆளாக போட்டாங்க. ஒருத்தர் அங்கே சொல்லும்போது ஏஞ்சி மைக்கை பிடிச்சி சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது, ஒதுருது, கை வருது. எப்படியா சொல்லிடணும் சந்தோஷமாக இருந்தாலும் மைக்கை பிடிச்சி சொல்லணும். எப்படி நம்ம பசங்க மைக்கு பிடுங்கிறது எவ்வளோ ஆசையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்படியா மைக்கை பிடிச்சி சொல்லணும் அப்படிங்க. டீச்சர் கேட்குறாங்க, வானா விட்டுடலாமா ஒன்று, பரவாயில்ல நீ சொல்ல வேணாம் ராபர்ட் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் மைக்கை பிடிச்சா சொல்லுவேன்னு சொல்கிறேன். ஆனாலும் பயம் இருக்குது. போய் நிற்கிறான். 23ஆம் சங்கீதம் சொல்ல போகிறார் ராபர்ட் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறான், The Lord is my shepherd. அது The Lord is my கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார். அடுத்த வரி வரல. என்ன பண்ணான், இவ்வளோ சொல்லணுமே, என்ன சொல்கிறது, நிற்கிறான், அப்படியே நிற்கிறான், அழுகுறான், கண்ணில் தண்ணி வருது, வரலையே, திக்குது வாயில வரலையே. அப்போ என்ன சொல்கிறான், That's all I need to know. அப்படின்னு என்ன அர்த்தம், இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இது கர்த்தர் மீட்பர். இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, தட்ஸ் ஆல் ஐ நீட் டு நோ. இது ஒன்று மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தால். இவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தை பாருங்க. நம்ம இவ்வளோ வசனம் கேட்டாலும் நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான். ஒன்னேவும் நாம வச்சுங்க, கர்த்தர் என் மீட்பராக இருக்கு. அவர் எனது பிரதான மீட்பர். அவர் எனது மிகுந்த அன்பினால் நேசித்தார், தமது ஜீவனை கொடுத்தார், சிலுவையிலே பெரிய அன்பை அவர் காட்டினார். அவர் எனது மீட்பர். என்னோடு கூட படுத்து, என்னோடு உறங்கி, என்னோடு சாப்பிட்டு, என்னோடு கூட வாழ்கின்ற ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம மறுதளிக்கணும், எப்படி அவரை ஆராதிக்காமல் நம்ம சொல்ல முடியும்? ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஆராதிக்க நாம் கடமை. எவ்வளோ சொல்ல வந்தேன், ஒன்றும் முடியல, டைம் ஆயிடுச்சு. அது ஒரே ஒரு காரியத்தை ஞாபகத்துக்கு, கர்த்தர் என் மீட்பர். இது போல் கர்த்தர் என் மீட்பராக. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய மீட்பராக இருந்தால் தேவனை ஆவியோடும் கூட, உண்மையோடும் கூட, சந்தோஷத்தோடும் கூட அவர் செய்த நன்மைகளை விவரித்தவர்களாக அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய்விட்டார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், நீதியின் பாதையில் என்னை நடத்தினார், கடைசியாக மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடத்த வல்லவர் என்று சொல்லி உற்சாகமாக சந்தோஷமாக தேவனை ஆராதிப்போம். எழுந்து நின்று இந்த பாட்டு சில 16வது பாடலை